அருள் செல்வமே அழகுக்கு பொருள் கூறும் கலை தெய்வமே ஹல் ஹல் அழகுக்கு பொருள் கூறும் கலை தெய்வமே இந்த கலையாவும் நீ தந்த அருள் செல்வமே அழகுக்கு பொருள் கூறும் கலை தெய்வமே அழகுக்கு பொருள் கூறும் கலை தெய்வமே இந்த கலையாவும் நீ தந்த அருள் செல்வமே அழகுக்கு பொருள் கூறும் கலை தெய்வமே சிரித்த முகம் கண்டால் கவலைகள் தீரும் எண்ணிருகை உன்னடிகள் வணங்கிடும் போது எண்ணிருகை உன்னடிகை வணங்கிடும் போது எண்ணிருகை உன்னடிகள் வணங்கிடும் போது உன் பன்னிருகை முன்னி நின்று பாதுகாக்குமே அழகுக்கு பொருள் கூறும் கலை தெய்வமே இந்த கலையாவும் நீ தந்த அருள் செல்வமே அழகுக்கு பொருள் கூறும் கலை தெய்வமே எது பாதை என்று நான் அறியாத போது இது பாதை என்று நீ நடை போட வைத்தாய் கண்ஞானம் மெய்ஞானம் நீ தந்ததானம் கண்ஞானம் மெய்ஞானம் நீ தந்ததானம் உன் தமிழ்ஞானம் போற்றுவது உன் சன்னிதானம் அழகுக்கு பொருள் கூறும் கலை தெய்வமே இந்த கலையாவும் நீ தந்த அருள் செல்வமே அழகுக்கு பொருள் கூறும் கலை தெய்வமே அறிவோடு மாவீரன் பேர் கொடுத்தது இங்கு அழகான மயில் இங்கு ஆட வந்தது அறிவோடு மாவீரன் பேர் கொடுத்தது இங்கு அழகான மயில் இங்கு ஆட வந்தது சந்தனடை திருப்புகளும் சொந்தமானது சந்தனடை திருப்புகளும் சொந்தமானது கந்தனருள் முன்னி நின்று கவசமானது இந்த கலையாவும் நீ தந்த அருள் செல்வமே தெய்வமே வணக்கம் 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 பல பேரன்பு கொண்ட பெரியவர்களை பெரும் மதிப்பிற்குரிய தாய்மார்களை நாடு போற்றும் நல்லவர்களை ஊர் போற்றும் உத்தமர்களை காலையிலே காடு சென்று மாலையில் வீடு திரும்பி இந்த மண்ணை எல்லாம் பொன்னாக்கும் அருமை உழைப்பாள பெருங்குடி மக்களை ஆண்டோர்களை சான்றோர்களை ஊர் பெரியவர்களை ஊர் முக்கியஸ்தர்களை ஊர் நாட்டாமை அவர்களை கோவில் பூசாரி அவர்களை இங்கே சிறந்த முறையிலே ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் அன்பு உள்ளம் சீகம்பட்டியை சேர்ந்த ஸ்ரீ விநாயகா ஆடியோஸ் அதன் உரிமையாளருக்கும் அதில் பணிபுரியும் ஊழியருக்கும் எங்களுக்கெல்லாம் பக்க பலமாக இருந்து பக்க வாத்தியங்களை இசைத்துக் கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களுக்கும் அன்பு அண்ணா ராஜகோபாலா சீகம்பட்டியை சேர்ந்த எம் ராஜகோபால் அவரது நாடக சார்பாகவும் எனது அன்பு நண்பன் ஆரியர் சகோதரன் விபிகே வேங்கை கருப்பையா அவர்களது நாடக கலைக்குழு சார்பாகவும் நன்றி நன்றி கலந்த வணக்கம் தெரிவித்துக் கொண்டு எல்லாமல்ல இறைவன் ஹலோ 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 இருமுடிதாங்கி ஒரு மனதாகி குருவெனமே வந்தோம் இருவினை தீர்க்கும் யமனையும் மெல்லும் உன் திருவடியை
சரணம் பள்ளிக்கட்டு கல்லும் முள்ளும் சுவாமி சுவாமி சரணம் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே நெய் அபிஷேகம் சுவாமிக்கு கற்பூர தீபம் சுவாமிக்கு ஐயப்பமார்களும் கூறிக்கொண்டு ஐயனி நாடி சென்றிடுவார் சபரிமலைக்கு சென்றிடுவார் கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனை உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்தேன் இருமுடி எடுத்து எருமேலி வந்து ஒரு மனதாக பேட்டை துள்ளி அருமை நண்பராம் மாமரை தொழுது ஐயனின் அருள்மலை ஏறிடுவோம் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே ஐயப்போ ஐயப்போ அழுதை ஏற்றம் ஏறும் போது அரிகரன் மகனை துதித்து செல்வார் வழிகாட்டிடவே வந்திடுவார் என் வன்புலி ஏறிய வந்திடுவார் கரிமலை ஏற்றம் கடினம் கடினம் கருணை கடலும் துணை வருவார் கரிமலை இறக்கம் வந்தவுடனே திருநதி பம்பையை கண்டிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே ஐயப்போ ஐயப்போ நதி போல் புண்ணிய நதியாம் பம்பையில் நீராடி சங்கரன் மகனை கும்பிடுவார் சஞ்சலமின்றி ஏறிடுவார் நீலிமலை ஏற்றம் சிவபாலனும் ஏற்றிடுவார் காலமெல்லாம் நமக்கு அருள் காவலனாயிருப்பார் தேகபலம் தான் தேகபலம் தான் தேகபலம் தான் என்றால் அவனும் தேகத்தை தந்திடுவார் பாதபலம் தான் என்றால் அவனும் பாதத்தை தந்திடுவார் நல்ல பாதையை காத்திடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சபரி பீடமே வந்திடுவார் சபரி அன்னையை பணிந்திடுவார் சரண்மத்தியாலில் கன்னிமார்களும் சரத்தினை போட்டு வணங்கிடுவார் சபரிமலை தன்னை நெருங்கிடுவார் அந்த 18 படி மீது ஏறிடுவார் நதி என்று அவனை சரணடைவார் மதிமுகம் கண்டே மயங்கிடுவார் ஐயனை துதிக்கையிலே தன்னையே மறந்திடுவார் சின்ன சின்ன தேங்காய் எடுத்து சிந்து மாடினை எடுத்து சின்ன சின்ன தேங்காய் எடுத்து சிந்து மாடினை எடுத்து போடுங்க சாமி சரணா நம்ம நம்மள வாசலுக்கு அங்கே இங்கே பேட்டை துளி பம்பையிலே திட்டமாடி போடுங்க சாமி சரணா நம்ம நம்மள வாசலுக்கு சாமியே ஐயப்போ சாமியே
சூரியனே, சந்திரனே, இந்த உலகத்துல நம்மளை 10 மாசம் சுமந்து பெற்றெடுப்பவர் யார்? தாய் தான். ஈ எண்ணாமல் எறும்பெண்ணாமல் தொந்தி நடுங்க தொடை கொள்ளுங்க அண்ணே. பொத்தி பொத்தி காப்பா தாய். கோடி ரூபாய் பட்டு வீடு கட்டி வச்சிருப்பான், அன்னை இல்லைன்னு பேர் வச்சிருப்பான். ஆனா அந்த அண்ணன் எங்க தெரியுமா இருப்பான்? அனாதை இல்லத்துலங்க. அண்ணே, நாட்டில் பல பேர் வீட்டில் இதான் நிலைமை, தெரிய மாட்டேங்குது. தன் குழந்தைய வந்து ஒரு நாள் நம்மளை அந்த இடத்துக்கு அனுப்பி விட்டாலும் இறப்போது. ஆமாங்க, பெற்ற தாய் தந்தைய வயதான காலத்தில் யாரெல்லாம் நல்லபடியாக பார்த்துக்கிறோமோ அவங்க வாழ்க்கை உயர்வாதாங்க இருக்கும். கண்ணால் பார்க்குறோம்ல, அப்படின்ற காரணத்தினால் தாய் இல்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில் சொல்லிக்கொண்டு போலாமா? நம்மளை எல்லாம் இணையதளம் மூலமாக இந்த உலகிற்கு எடுத்து காட்டிக் கொண்டிருக்கும் அன்பு அண்ணா, அன்பு உள்ளம், உடன்பிறவா சகோதரர் VSK யூடியூப் சேனல் அன்பு அண்ணா சுந்தரண்ணா அவர்களுக்கும் எங்களது நாடக கலைக்குழு சார்பாக நன்றிகளை தான் வணக்கம் தெரிவித்துக் கொண்டு, ஹலோ. தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை. எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள், என்றும் என்னை காக்கின்றாள். தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை. எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள், என்றும் என்னை காக்கின்றாள். தாயில்லாமல் நான் இல்லை. ஜீவநதியாய் வருவாள், என் தாகம் தீர்த்து மகிழ்வான். தவறினை பொறுப்பால், தருமத்தை வளர்ப்பால், தரணியிலே வளம் சேர்த்திடுவான். தவறினை பொறுப்பால், தருமத்தினை என்னை சேர்த்திடுவாள். தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை. எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள், என்றும் என்னை காக்கின்றாள். தாயில்லாமல் நான் இல்லை. தூய நிலவாய் கிடப்பால், தன் தோளில் என்னை சுமப்பான். தூய நிலவாய் கிடப்பால், தன் தோளில் என்னை சுமப்பால். தன்மை இல்லாமல் தான் மிதித்தாலும், தன்மை இல்லாமல் தான் மிதித்தாலும், தாய்மையிலே மனம் கனிந்திடுவாள். தாயில்லாமல் நான் இல்லை. எனக்கு ஒரு தாய் என்றும் என்னை காக்கின்றாள். தாயில்லாமல் நான் இல்லை. மேக வீதியில் நடப்பாள், உயிர் மூச்சினிலே கலந்திருப்பாள். மலை முடி தொடுவாள், மலர் மனம் தருவாள், மங்கள வாழ்வுக்கு துணை இருப்பாள். தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை. எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள், என்றும் என்னை காக்கின்றாள். தாயில்லாமல் நான் இல்லை. ஆதி அந்தமும் அவள்தான், நம்மை ஆளும் தேவியும் அவள்தான். ஆதி அந்தமும் அவள்தான், நம்மை ஆளும் தேவியும் அவள்தான். அகந்தையை அளிப்பாள், ஆற்றலை கொடுப்பாள். அகந்தையை அளிப்பாள், ஆற்றலை கொடுப்பாள். அவள்தான் அன்னை பராசக்தி. தானே எவரும் பிறந்ததில்லை, இருக்கின்றாள், என்றும் என்னை
காக்கின்றாள் தாய் இல்லாமல் நான் இல்லை. மதுரை ஜில்லா ஆனமலை ஒத்தக்கடை அதன் அருகாமல் இருக்கின்ற சிட்டாம்பட்டி. சிட்டாம்பட்டியிலே பிறந்தவன் இந்த சேதுபதி. அண்ணே, எனது பேர சேதுபதி, எனது மனையாள் பேர செம்பாயி. சந்திரனே, எனக்கு திருமணமாகி பல ஆண்டுகளாகியும் குழந்தை செல்வம் இல்லை. ஆனால் இப்பொழுது என்னுடைய குலதெய்வம் கள்ளழகர் அருளாலும் அந்த மதுரை மீனாட்சி அருளாலும் அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்குங்க. ஆமா அண்ணே, தை மாதம் 3ஆம் தேதி. அப்படியா டீயா அண்ணே? இந்த விழா கமிட்டியாளர்கள் ஒரு 10 டீ கொடுங்கண்ணே. பப்புன்காரன் வர தள்ளி அண்ணே. தை மாதம் 3ஆம் தேதி நிறைந்த வெள்ளிக்கிழமை என் மகன் பிறந்த தினம். என் மகன் பேர் என்ன தெரியுமா? வெள்ளைச்சாமி. வெள்ளிக்கிழமை பிறந்த காரணத்தினால் வெள்ளைச்சாமி என்ற திருநாமம். சனிக்கிழமை பிறந்தா அண்ணே, அவன் சாதக முறைப்படி அவனுக்கு சாதகமாக ஆமாங்க வெள்ளைச்சாமி என்ற திருநாமம். அதை தை மாதம் 3ஆம் தேதி மதுரை மாவட்டம் உரங்கம்பட்டி மஞ்சு விரட்டு. டேய், ஏடா கிறுக்கு பையல, ஏடா பரதேசி பையல, ஏடா நீ சோத்த தின்ற சோத்த விட்டு வேற தின்றியாடா? உனக்கெல்லாம் அறிவே இல்லையா? உங்களை இல்லைங்க, என்ன பார்த்து என் பொண்டாட்டி கேட்டா. ஆமாண்டாப்பா, உனக்கு 6 மாசம் எனக்கு அசை குத்தை விட்டுருக்காங்க. நம்ம பட்டி, நம்ம மிருதங்கம், நம்மளது, நம்ம விநாயகா மைக் செட்டு. அண்ணே, எதை வேணா பங்கு போட்டுக்கலாமியா? கட்டண பொண்டாட்டிய பங்கு போட்டுக்க முடியுமா? சரி, தாங்கள் சொல்ல வருவது. ஓ அப்படியா? இன்னும் உனக்கு கல்யாணம் நாளையில அதெல்லாம் தைரியம் பேசுவையா? கல்யாணம் பண்ணி பாரு, வருத்தம் என்னன்னு தெரியும். அண்ணே, என் பொண்டாட்டி என்ன பார்த்து சொன்னான், ஏண்டா டேய் இப்படி ஊர் புறா மாடு பிடிக்க அலைகிறியே சண்டாளா, போற வழியில நீ மாடு முட்டி செத்து போயிட்டீனா? உங்களை இல்லைங்க, என்ன பார்த்து மாடு முட்டி செத்து போயிட்டீனா? யாரியா? அரே, ஒரு ஆதங்கத்துல கேட்கிற முண்டாட்டி. ஆமா, யோ என்னையா திரும்ப திரும்ப கூட்டுக்கு வந்துகிட்டே இருக்க? அது என்ன சடமா? கேக்குதுன்னு ஒருமையில சொல்றீங்க. என் மனையால் கேட்கின்றாள், மாடு பிடிக்க போற வழியில மாடு மட்டும் செத்து போயிட்டினா நம்மளுக்கு ஒத்த புள்ள சொத்து புள்ள முத்துச்சாமி. நீ தூங்குற பரிசோதனை பண்ணலையா? வெள்ளைச்சாமி முழிச்சு தானே இருக்க? நம்மளுக்கு ஒத்த புள்ள முத்து புள்ள சொத்து புள்ள வெள்ளைச்சாமி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பிறந்திருக்கான். என்ன என் மகன் வெள்ளைச்சாமி யாரா பாத்துக்கிறது கேட்டா. அண்ணே, என் பொண்டாட்டி பேச்ச கேட்கல, நேரா கிளம்பிட்டேன். எங்க? திமிரு பிடிச்சவன் அந்த சேதுபதி. பார்த்தாலே தெரியுது, உடம்ப பார்த்தாலே. என்னது திமிரு பிடிச்சவன்? ஆமாங்க, ஆமா ஆமா, திமிரு பிடிச்சவன் இந்த சேதுபதி. நேரா கிளம்பிட்டேன். எங்க? மாடு பிடிப்பதற்காக. அப்படியா? களத்துல இறங்கிட்டேங்க. மாடெல்லாம் கூட்டம் கூட்டமா வந்துட்டு இருக்கு. சரி, மாட்டை பிடிக்கலாமா இல்ல என் பொண்டாட்டி சொன்னபடியே வீட்டுக்கு திரும்பி போயிடலாமா என்று யோசனைங்க எனக்கு. அந்த இடத்துல போய் உனக்கு யோசனை வந்துருச்சு. என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம்? என் பொண்டாட்டி எனக்கு காதலிச்சு கல்யாணம் பண்ணையா. காதல் அழிச்சா சீதாயா அது பொண்டாட்டி தான் கேட்கணும் நாளைக்கு காலையில. அண்ணே, ஓ எனக்கு இருக்கும்ல. என்னது? ஆசை பாசம் இல்லையா? இருக்கு. ஏன் எனக்கு இருக்க கூடாதா? இருக்குமியா, நானும் மனுஷன் தானேயா. ஆமாப்பா. அண்ணே, சந்தேகமாக இருக்குதுண்ணே. என்னையா சந்தேகம் உனக்கு? மனுஷனான்னு சொன்னியே, அதான். யோ, எனக்கு 2 கை 2 காலா இருக்கியா? கால் இருக்கு, துப்பிக்க வேணும்ல, அது நம்பிக்கை வேணுமா? ஆமா. அண்ணே, ஓ என் மனைவியை காதலிச்சு கல்யாணம் பண்ண காரணத்தினால சரி எனக்கு தடுமாற்றங்க. ஆமா, வாழ்க்கை எல்லாமே தடுமாற்றம் தான் இருக்கும். என் மனைவியை காதலிக்கும் பொழுது எப்படி தெரியுமா? எந்த வாழ்க்கையும் பயந்து என் மனைவி எப்படி இல்லாம காதலிச்சேன். எப்படி எல்லாம் காதலிச்சிருக்கிற? விரட்டி காதலிச்சையா. விரட்டினா ஆமா, எப்படி இருக்குது. அவளுக்கு தூத்து விடும் பொழுது எப்படி தெரியுமா? எப்படி
பூங்காத்தே அந்த பொண்ணுக்கிட்ட ஒண்ணு சொல்லிவா தனியா அவ இல்லாம நெஞ்சம் ஆடுதே. பூங்காத்தே பூங்காத்தே போறவளை பெண்புகில பார்த்தியா தாங்காம தவிச்சேனே அந்த சின்னவளை என்னிடத்தில் சேர்த்தியா கண்ணால பார்த்ததும் அம்புட்டும் கனவாகி போனது கண்ணுக்குள்ள கண்ணீர் வத்தி போனதும் ஏன் பாட்டே விரும்புமா மடியில் வச்சு தாளாட்டே தாய்மடி மேகம் அறுக்குது மழை வர பார்க்குது வீசி அடிக்குது காத்து மழை காத்து விளக்கு வச்ச நேரத்தில் மறைஞ்சு நின்று பார்க்கையிலே நான் கொடுக்க அந்த வாட காத்து சூடு ஏத்த காதல் வந்தா உயிரோடு இருந்தா ஒரு மூடன் என் கதை அதுதான் தெய்வீகம். யோ யாரையா கல்லறையில் இருக்கின்ற பல சமாதிகள் காதலிலே தோல்விட்டதான் போல் இருக்கின்றது. முத்தமிழ் கவியே வருக காதலனும் காலங்கள் நான் பாடும் ஆராதனை வினை தாண்டி வருவாயா கோடி அருவி கொட்டுதே நீதம் தேடி உசுர முட்டுதே மலை கோயில் விளக்காக ஒளியா மனதோடு மனதாக கண்ண மூடி கண்ட கனவே இது சிம்பொன் தாண்டி வந்த உறவே. ஓ பிரியா 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 ஏழை காதல் வாழுமோ இறுதி மொழி மாறுமோ நீ ஒரு புறம் நான் ஒரு புறம் காணல் நீராய் வாழ்வோமே பூங்காத்தே அந்த பொண்ணுக்கிட்ட ஒண்ணு சொல்லிவா தனியா அவ இல்லாம நெஞ்சம் வாடுதே அவ இல்லாம நெஞ்சம் வாடுதே. அவ இல்லாம நெஞ்சம் வாடுதே அவ இல்லாம நெஞ்சம் வாடுதே. கண்ணகி வாழ்ந்த நாட்டில வாழும் கன்னி தமிழ் மண்ணுக்கேத்த பொண்ணு அவளம்மா நான் எடுத்தாலும் உன்னை விட்டு இன்னொரு பெண்ணை உள்ளம் ஏற்குமா நம்ம பிரிக்கும் சக்தியே இங்கு ஒண்ணும் இல்லை கட்ட பிடிச்சி கையில கட்ட யாரும் இல்லை கட்டு காவல் மீறி அவளானதே.
சக்தியே இங்கு ஒண்ணும் இல்லை, காத்த பிடிச்சி கையில கட்ட யாரும் இல்லை, கட்டு காவல் மீறி ஆவல் ஆனதே. அப்படி இருந்தாலும் இந்த சேதுபதியாகப்பட்டவன் எங்கு பிறந்தேன், எப்படி பிறந்தேன், எனக்கு என்னவெல்லாம் தெரியும், என்னவெல்லாம் பிடிக்கும் எடுத்து சொல்லணும்ல. வந்த வேலையை சரியா செய்யணும்லங்க. போலாமா? எனக்கு மதுரை நல்ல எனக்கு மதுரை மாவட்டமா, மதுரை மாவட்டமா இந்த சண்டாள சேதுபதி எனக்கு மானமதுரை சேவல் கட்டா. சேதுபதி எனக்கு மதுரை மாவட்டமாம், மதுரை மாவட்டமாம் இந்த சண்டாள சேதுபதிக்கு எனக்கு மானாமதுரை இல்லையடா. எனக்கு ஆனமலை ஒத்தக்கடை, ஆனமலை ஒத்தக்கடை இந்த சண்டாள சேதுபதி எனக்கு அருகிருக்கும் சக்கமட்டி. நான் சக்கமட்டி எல்லையிலே, சக்கமட்டி எல்லையிலே இந்த சண்டாள சேதுபதி நான் சமத்தலாக பிறந்தவன்டா. வாராண்டா சேதுபதி எப்படி எனக்கு மதுரை நல்ல அனண்டா மாவட்டமா, மாவட்டமா மாநகரம் எனக்கு எல்லையடா. மாவட்டமாம் மாவட்டமாம் மதுரை நல்லே சேதுபதி மாவட்டமாம் மாவட்டமா மாநகரம் சேதுபதி இல்லையடா. அண்ணாமலை அடண்டா ஒத்த கடை, ஒத்த கடை அருகிருக்கும் அடண்டா சக்கம்பட்டி. சக்கம்பட்டி, சக்கம்பட்டி எல்லையிலே, எல்லையிலே இந்த சேதுபதி எல்லையிலே, எல்லையிலே அந்த உசிலமட்டி, உசிலமட்டி சீமாயிலே, சீமாயிலே பிறந்தவன்டா இந்த சேதுபதி. சீமாயிலே, சீமாயிலே அண்ணாமலை அடடா ஒத்தைக்கடை, ஒத்தைக்கடை அருகிருக்கும் அண்ணா சக்கம்பட்டி. ஆனமலை ஒத்தக்கடை அதன் அருகாமல் இருக்கின்ற சக்கமட்டி, சக்கமட்டிக்கு அருகாமல் இருக்கிற சிட்டாமட்டியிலே பிறந்தவன் இந்த சேதுபதி. அண்ணே நான் எப்படியாப்பட்ட குளத்துல தெரியுமா பிறந்தேன்? எதுக்குங்க சண்டாலா? அந்த குளம் இல்லைங்க, குளம். லா
எப்படி தெரியுமா? நான் தான் தெக்கத்தி தான் அடடா கல்லேனடா கல்லேனடா தென்னாட்டி தென்னாட்டி வீரனடா நான் தான் தெக்கத்தி தான் அடடா கல்லேனடா கல்லேனடா தென்னாட்டி தென்னாட்டி வீரனடா. அடடா கல்லேனடா கல்லேனடா தென்னாட்டி தென்னாட்டி வீரனடா. அது மட்டுமா, இந்த சேதுபதிக்கு என்னவெல்லாம் பிடிக்கும்? சாராயம், கல்லு, கஞ்சா, போதை, இந்த மூணையும் போட்டுக்கிட்டு அந்த மதுரை மேல்மாசி வீதியில் நடந்து வரும் பொழுது நான் எப்படியாப்பட்ட குடிகாரம் தெரியுமாங்க? எப்படிங்க? அப்படியா அண்ணே, நீங்களாம் காலையில் தூங்கி இருந்துச்சு எங்க போவீங்க? வேற வேற எங்க போவோம்? அப்புறம் வந்து வேலை பார்க்க போறோம், வேலை வெட்டி பார்க்கறோம். நீலாம் பொழைக்கிற மனுஷனா? பொழைக்கிறதுக்கு தாயா போறோம். யோ சொட்ட, நீலாம் உண்டாவா? நீலாம் உருப்பிடுவியா? ஆமாங்க, நீலாம் உருப்பிடுவியா? அதெல்லாம் உருப்பிடுறோம். நான் எங்க தெரியுமா போவேன்? சிங்காரி கிட்ட போவையா? சிங்காரி நல்லா இருக்குமா? நல்லா இருக்குமா? நீ எந்த சிங்காரி கேட்குற? அப்படியா? பூக்கடைக்காரி சிங்காரி, சக்கம்பட்டிக்காரி. தவறா சொல்லுங்க, அடையாளத்துக்கு சொன்ன பூக்கடையான்னு. அண்ணே, சக்கம்பட்டிக்காரி சாராயம் காய்ச்சிரவ அந்த சிங்காரிங்க அண்ணே, காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே நேரா சிங்காரி கிட்ட போய் வாய் வைக்கலனா யோ அவ காய்ச்சிற சாராயத்திலையா? நான் வாய் கொம்பளிய சாராயத்துல தான் சாராயம் குடிக்கிறோம்ல, தெரியாதுங்க. அவ காய்ச்சிற சாராயத்துல வாய் வைக்கலாட்டி எனக்கு தூக்கமே வராதியா? சரி, சாராயம் காய்ச்சிற பேர் பெற்றவ. அப்படியா? எப்படி தெரியுமா? எப்படி? வாழப்பழ தோலுரிச்சி பானையில ஊற வச்சு வானலியில் ராப்பகலா காட்சி இங்கே வச்சிருக்கி பார்த்தாலே தண்ணி வரும். அப்படியா? பாக்குறவன் பாலாட்டும் தேனாட்டும் வாட வரும் மூக்குலதா. நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு கும்முன்னு ஏறுது கிக்கு எனக்கு. சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு கும்முன்னு ஏறுது கிக்கு எனக்கு. நான் விட்டறிஞ்ச சல்லியே ஏய் ஊத்துக்கிட்ட மில்லியே, ஏய் விட்டறிஞ்ச சல்லியே ஊத்துக்கிட்ட மில்லியே. குதிரை மேல ஏறி போய் வாங்க போறேன் இல்லையே. சிங்காரி கும்முன்னு ஏறுது கிக்கு எனக்கு. சாராயம் குடிச்சாக்கா சங்கீதத்தேனா வரும். சங்கீதத்தேனா வரும். சங்கீதத்தேனா வந்தான் கூட இங்கீதத்தானா வரும். என்ன மயக்குது பக்க இழுக்குது, என்ன மயக்குது பக்க இழுக்குது. புத்தமுது அப்பமா தொட்டு கொஞ்சம் பாப்பமா தின்னு புட்டு மொத்தமா துட்டு என்ன கேப்பமா. சுத்தக்கரு வாட்டு இருக்கு, வாத்து முட்டை வறுத்து இருக்கு, அடிக்கடி தான் கடிச்சுக்கத்தான் சும்மா கும்முன்னு ஏறுது கிக்கி எனக்கு. நான் விட்ட கொஞ்சம் சல்லியே ஊத்திக்கிட்ட மில்லையே, விட்ட கொஞ்சம் சல்லியே ஊத்திக்கிட்ட மில்லையே. குதிரை மேல ஏறி போய் வாங்க போறேன் இல்லையே. சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சும்மா கும்முன்னு ஏறுது கிக்கி எனக்கு. அண்ணே, விதவிதமா சாராயம் குடிப்பாங்க. அந்த சேதுபதி
எப்படி தெரியுமா? எனக்கு கிண்ணியிலே அண்ணா சாராயமான் சாராயமா கெளுத்தி மீன் எனக்கு வருகிறியா? சாராயமான் சாராயமா கெளுத்தி மீன் எனக்கு வருகிறியான் சாராயமான் வட்டியிலே வட்டியிலே சாராயமான் சாராயமா மாலை மீன் உனக்கு வருவல்லடா சாராயமா கிண்ணியிலே சாராயம் கெளுத்தி மீன் வருகிறி வட்டியிலே சாராயம் வாழை மீன் வருவல். அண்ணே பத்துலங்க சாராயம் பத்துல நான் 80 கூட சாராயம் தெரியுமா குடிச்சிருக்கேன். 50 கூட சாராயமியா இந்த உடம்புக்கு பத்துமா? எதுக்குங்க ஊரியல் போட்டு ஊரியல் இல்லையா? சரி அண்ணே நேரா கிளம்பிட்டேன். எங்க தெரியுமா? பனங்காட்டுக்குங்க. நொங்குறதுக்கா? ஓ பனங்காட்டில் போய் பனமரத்து மேலே ஏறி அந்த ஒத்த மரத்து கல்ல ஏங்க ஏன் சரி அப்படியே வாது ஒடிஞ்சு விழுந்தாலும் விழுந்துடும். அட பாவிகளா கீழே இருந்து ஒரு பார்வை பார்த்தாலே போதும். இப்படியா அண்ணே? பனமரத்து மேல ஏறி அந்த ஒத்த மரத்து கல்ல ஒத்த ஆளா எடை கட்டாம குடிச்சா எப்படி இருக்கும்? இந்த தேக தேக்கு மரமாட்ட இருக்குமியா? அப்படி வளர்த்த உடம்பு. அப்படியா அண்ணே? பனமரத்து மேல ஏறணும், கல்ல இறக்கணும், ராவா சாத்தனுங்க. எப்படி? பனமரத்து மேல ஏறி பதனி இறக்க போறேன். பனமரத்து மேலே ஏறி பதனி இறக்க போறேன். பானை நழுவி கீழே விழுந்து பாலாய் போனதே. பனமரத்து மேலே ஏறி பதனி இறக்க போறேன். ஒரு மரத்து கல்ல குடிச்சான் உடம்பெல்லாம் தங்கமடி. உன்னை போல பேரழகி ஊருக்குள்ள இல்லையடி. ஏன் ஜோடி நீ வாடி எனக்கு ஒன்னே ஒண்ணு தாடி. பனமரத்து மேலே ஏறி பதனி இறக்க போறேன். அந்த ஒத்த மர அடண்டா கல் குடிச்சி கல்லு குடிச்சி முதயிலே வரண்டா சேதுபாதி. கல்லு குடிச்சி முதயிலே வரண்டா சேதுபாதி. கல்லு குடிச்சி போதை ஏறலங்க அண்ணே. சாராயம் குடிச்சேன் பத்துல கல்லு தண்ணி ராவா சாத்தினையா. போதை ஏறல. ஏங்க 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 பெட்டிக்கிற உங்களுக்கு கசக்கிற பழக்கம் இருக்கா? உனக்கு கசக்க தெரியுமா? பாண்டிதுரை உனக்கு அவார்டே வாங்கியிருக்கியா? வரதானே உனக்கு பரவாயில்லையா? 2 பேரும் அவார்டு வாங்கியிருக்கீங்க. இன்னும் ஒரு சொட்டையருக்கு தெரியல. அப்படியா அண்ணே? நான் கசக்காத நாளே இல்லை. நம்மளால கேட்டுப்பாரு சுந்தரண்ணே. காலையில் ஒரு கசக்கு, மதியானம் ஒரு கசக்கு, சாயங்காலம் ஒரு கசக்கு. அண்ணே இன்னைக்கு நாடகம் நம்ம பக்கத்தில் வரும்போது கசக்கல் தாங்க. யோ நீ எதையா சொல்ற? எதை சொல்ற?
நான் சொன்னது கஞ்சாவையா? ஆமா, கஞ்சா போதைங்க, ராஜ போதை. எப்படி? நான் தான் கஞ்சா குடி. எதுயா கஞ்சா குடிங்க? நான் தான் கஞ்சா குடி. சண்டால போதையிலே 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 வரானடா இந்த செதுபாதி. போதையிலே போதையிலே அந்த ஒட்ட நெல்ல அடடா உருமகத்தி உருமகத்தி வடிவலகை வரண்ட செதுபாதி. எனக்கு நட்டுக்குச்சுங்க. எதுக்குங்க? போத தலைக்கு மேல ஏறிக்குச்சு. சாராயம், கல்லு, கஞ்சா போதை. இந்த போதையோடவே மதுரை மாவட்ட சுற்று வட்டாரத்தில் எங்கெல்லாம் திருவிழா நடக்குதோ அங்கெல்லாம் முதலா நிற்பாங்க இந்த சேதுபதி. எதுக்கு? யோ, என்ன பார்த்தா பழு நிற்கிறமே தெரியுதாயா? பானிபுரி விற்கிற மாதிரி தெரியுது. பானிபுரி அதெல்லாம் பழைய ஓல்டு ஸ்டேஜ். இப்பெல்லாம் பானிபுரி தான் அண்ணே. நான் அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்கிறேங்க. அப்படியா? புள்ள பிடிக்கிற மாதிரி தெரிஞ்சு சொல்ல போனீங்கல்ல. காலையில பாரு பணப்பரம் பஸ் ஸ்டாண்ட்ல பருத்தி பாரு. அப்படியா? சூடான பருத்தி பாரு அண்ணே. கலை நிகழ்ச்சி செய்வதற்காக சரி என்ன தெரியுமா? ஒயிலாட்டம் ஆடுறது, கோல் அடிக்கிறது, குனிய வச்சு குத்துறதியா? நீ குத்துனாலும் குத்துவே சாமி. எதையா சொல்றீங்க? குனிய வச்சு குத்துறது தவறா சொல்லக்கூடாதுங்க. அந்த விளையாட்டை மட்டும் சொல்லி கொடுனே. அண்ணே அண்ணே, ஒவ்வொரு ஊர்லயும் அண்ணே ஆத்தாளுக்கு கோவில் இருக்கும். சரி, அப்படி அந்த கோவில்ல ஆமா திருவிழா நடக்கும். ஆமாமா. அப்படி திருவிழா நடக்கும் போது சரி பெண்கள்லாம் தலைமையில தூக்கிட்டு வருவாங்களே. காலையில சாணி சட்டி தானே. வறண்ட புத்தி ஒன்னொட்டு போகுதா? அட விவசாயத்துல போட்டாதான் நல்லா இருக்கும். முளைப்பாரி. முளைப்பாரியா? எங்க சொல்லு. முளைப்பாரி. தெளிவா சொல்லுங்க. முளைப்பாரி. நீ சொல்லுங்க. என்னத்தையா? அந்த யோ ஓ முளைப்பாரி. முளைப்பாரி. முளைப்பாரியை கொண்டு வந்து சரி ஆத்தா வாசலுக்கு முன்னாடி வச்சு பெண்கள்லாம் குனிஞ்சு குனிஞ்சு அடிப்பாங்களே கும்மி. கும்மியா? அதுதாங்க குனிய வச்சு அடிக்கிறது. சரி சரி. வட்ட கும்மி, நீட்ட கும்மி, சரி சந்து கும்மி, பொந்து கும்மியா? அண்ணே பொந்து கும்மி. நீங்க என்ன அடிச்சீங்க? பொந்து கும்மி. அண்ணே நம்ம ஊர் மைதானத்தை பாத்தியா? பாத்தியா? ஒரு 500 பேர் கும்மி அடிக்கலாம். அடிக்கலாம் அடிக்கலாம். சில ஊர் சும்மியா இருக்கும். ஆமாமா, இந்த மதுரை வளையங்குளத்துல போய் பார்த்தமே. ஓ சின்னதா இருக்குமியா? சின்னதா இருக்குமியா? இடம் பத்தாது. இடம் பத்தாது. சந்துக்குள்ளையும் பொந்துக்குள்ளையும் அடிப்பாங்களே. ஆமாமா, குனிஞ்சு குனிஞ்சு. அதாங்க பொந்து கும்மி. கண்டிப்பா. அண்ணே அண்ணே நம்மளும் கும்மி அடிப்போமா? அடிச்சிருவோமா? அடிங்க அடிங்க. தன்னை நாதினம் தன்னை நாதினம் தன்னை நாதினம் தன்னானே நாதினம் தன்னானே தன்னை நாதினம் தன்னானே தன்னை நாதினம் தன்னானே தன்னை நாதினம் தன்னை நாதினம் தன்னை நாதினம் தன்னானே தன்னை நாதினம் தன்னானே தன்னை நாதினம் தன்னை நாதினம் தன்னை நாதினம் தன்னானே தன்னை நாதினம் தன்னானே தன்னை நாதினம் தன்னானே தன்னை நாதினம் தன்னானே தன்னை நாதினம் தன்னை நாதினம் தன்னை நாதினம் தன்னானே தன்னை நாதினம் தன்னானே நான் பாடி எடுத்து ஒரு மாசரசரமா பத்திரகாளிய கருப்பசாமிய தேவத்தை முன்னோ தேவத்தை பேச்சியம்மன மாரியம்மன சித்திர கோபுரம் கட்டவே சித்திர கோபுரம் கட்டவே சித்திர கோபுரம் கட்டவே சித்திர கோபுரம் கட்டவே நான் பண்ணி அழகு கும்பத்து அத்தா வரல முஞ்சலக்கி அத்தா வரல முஞ்சலக்கி நன்னி நாதில நன்னி நாதில நன்னி நாதில நன்னானே நன்னி நாதில நன்னானே நன்னி நாதில நன்னானே நன்னி நாதில நன்னானே நன்னி நாதில நன்னி நாதில நன்னி நாதில நன்னானே நன்னி நாதில நன்னானே நான் பண்ணி எடுத்து ஒரு மாசரசரமா பத்திரகாளிய வந்தாச்சுங்க. வந்தாச்சு. உரங்காம்பட்டிக்கு வந்தாச்சு. ஆமா. தை மாதம் 3ஆம் தேதி உரங்காம்பட்டி ஜல்லிக்கட்டு. சரி அண்ணே. அண்ணே நான் மட்டுமல்ல, அப்புறம் என் நண்பன் ஒருத்தை கூட வரேன். அப்படியா? ஆமா. சரி. அவன் பேர் என்ன தெரியுமா? என்னது? முத்துராசு. முத்துராசு. ஆமா. சரி அண்ணே நாங்க 2 பேர் எங்க போனாலும் ஒன்னாதான் போவோம். அப்படியா? ஆமா. சரி வருவான் பாருங்க. சேதுபதி சேதுபதி அழைத்தார் என்று
என்ன உனக்கு பிரச்சனை? எனக்கு வர்றது கூட எல்லாம் முரட்டு பீஸா வருது. என்னடா அது எட்டிக்கிட்டு? ஐயோ ஆத்தா. ஏ அப்பா. இல்லை வேணாம் தம்பி. அண்ணே என்ன ஒரு திட்டுக்கே இப்படி இந்த வாங்குறீங்களா வேலை? பருப்பா பீஸு பாருங்கள்ல என்ன அழைத்த காரணம் என்ன? அம்மா மலிங்க முத்து அண்ணே, இன்னைக்கு என்ன நாள்? தை மாதம் 3ஆம் தேதி. என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. என்ன விசேஷம்? தாங்கள் மகனுக்கு பிறந்தநாள் விழா ஆளுகள் நடத்தப்படுகிறது. பார்த்தனே, நாட்டு மக்கள் அனைவரும் தாங்கள் வீட்டுக்கு பிறந்தநாள் விழாவுக்கு சென்று கொண்டு வருகிறார்கள். எங்க? சக்கம்பட்டியில. சக்கம்பட்டியில. ஆமா. முத்து அண்ணே, இன்னைக்கு தை மாதம் 3ஆம் தேதி. 3ஆம் தேதி இந்த வெள்ளிக்கிழமை. நேரத்தில் வெள்ளிக்கிழமை. என்னடா நீங்க சொல்றதுக்கு எதிர்ச்சொல். நான் இப்படிதான் சொல்றேனா? நான் வேற மாதிரி சொல்றேன். நான் பப்புன்னு நீங்க ராஜபட்டர், அதுக்கு தகுந்த மாதிரி பேசுவேன். தெளிவா சொல்றேன்ல. இன்னைக்கு என்ன நாள்? தை மாதம் 3ஆம் தேதி. நிறைந்த வெள்ளிக்கிழமை. ஆமா. என் மகன் வெள்ளச்சாமிக்கு 5வது பிறந்த தினம். அதவே எத்தனை ரிப்பியா சொல்லுவேன். நான் சொன்ன கேடுதானே ஆகணும். இப்போ நீ உன் வேலை என்ன சொன்ன? பப்புனு. என் வேலை செகண்ட் ராஜபட்டர், துணை ராஜ நடிகர். அப்ப கேட்கணும்ல. கேள்றா. மண்டல அடிக்க சொன்னாங்களா? நான் மண்டல அடிச்சேனா? வேற என்ன? முத்து, வீட்டிலே பிறந்த நாள் கோலாகலமா நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி தொடுங்க. கையில சல்லி பைசா காசு இல்ல. எப்படி இருக்கும்? நம்மளாம் யாரு? குடியாரப்பல. டேய், பிடிகாரப்பல. பிடிகாரனுங்க, மாடுபுடி வீரனுங்க. ஆமாடா, மாடு இங்கே தான்டா பிடிப்ப. இல்லடா முத்துராசு. முத்து, வாய் மாடுபிடி வீரனுங்க. ஆமா ஆமா. முத்து, மாடு பிடிக்க போகணும். அங்க பாத்தியா? எங்க? திரும்பி பாடுறா. சாமி தான் தெரியுது. அதுக்கு பின்னாடி பாரு. அதுக்கு பின்னாடி ஒரு இந்த புறமா பாடுறா. வெறும் பொட்டக்காடு தான்டா அங்கிட்ட. டேய், பொழுதி வரும்போது உன் குடும்பம்லாம் வந்துட்டு இருக்கு பாத்தியா? ஆமா. என்ன உன் மச்சி அங்க நடந்து வரேன் ட்ரௌசர் போடாம? என்ன சகல? என்ன மாமனாரே? மாமனாரா? ஏன்னா சகலன்ற நான் மச்சான்ற மாமனார். ஆமா, நீ என் பொண்டாட்டிக்கு ஐடியா பண்ற. ஓ பொண்டாட்டிக்கு நான் ஐடியா பண்றேனா? நீ எல்லாம் பிறண்டு எந்திரிச்சா நான் என் பொண்டாட்டி தோசை கரண்டி நாட்டா போட்டு எடுக்கணும். அப்பா ஓய், இது யாரு? ஏதோ ஒரு சிரிப்பு தனியா வருது. எங்க இருந்து? அண்ணா ரொம்ப நேரம் ஆரம்பிச்சதுல இருந்தே வருதுடா. பைக்கில் கண்டுபிடிக்க முடியலையா? நாடு ராவரே கண்டுபிடிக்க முடியலடா. சரிண்ணே, அதானே வாய் விட்டு சிரிச்சால் நோய் விட்டு போகும். அதுக்கு நீ இப்படியெல்லாம் சிரிக்க கூடாது. அடக்கி வைக்காத மூச்சு வாங்க. டேய், சிரிக்கிறாரா? எல்லாத்துக்குமே வராதுடா. அது ஒருத்தருக்கு வர. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். சிரிப்பு எத்தனை வகை தெரியுமா? எப்படி சிரிப்பாங்க? ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி சிரிப்பாங்க. எப்படி? அப்படி சிரிப்பாங்க. சரி. ஒவ்வொருத்தர் இப்படி சிரிப்பாங்க. சரி. இப்போ அன்னை சிரிச்ச மாதிரி ஒரு சிரிப்பு. அது எப்படி? அந்த எப்படி? எனக்கு இதுதான் சிரிப்பு. இது அரைக்கம் போடுறேன் சிரிப்பு. அப்படியா? ஆமா. முத்துராசு, பல வகை சிரிப்பு இருக்குது. கிண்டல் சிரிப்பு இருக்குது, கேலி சிரிப்பு இருக்குது, பல வகை சிரிப்பு. முத்து, அங்க பாத்தியாடா? தெரியுதா இல்லையாடா? நம்ம ஏஜென்ட் குச்சி ஒடிச்சுட்டு இருக்கிறாரு. எவன் முன்னாடி பத்தினியா அவங்களுக்கு தெரியும். நல்லா தெரியுது. பங்காரு மாடு தொழுல மாடெல்லாம் கூட்டம் கூட்டமா வந்துட்டு இருக்கு. டேய், நீ சொன்னது போதும். அவர் வாயில விரல வச்சுக்கிட்டாரா? என்ன? சரி, நீ கவலைப்படாத. சரி, யாராச்சும் எதுவும் சொல்லட்டும், நான் உள்ள போய் குருணபுரத்தை குடிச்சிடுறேன். அப்படியா? மைக்கா? அவருக்கு மைக்கே தேவையில்லைங்க. வாரு, இருமனா கூட எக்கோ அடிங்க. முத்து, மாடெல்லாம் கூட்டம் கூட்டமா வந்துட்டு இருக்குது. வெள்ளை மாடு, காரி மாடு, செவல மாடு, ப்ளூ கலர் மாடு. நீங்க மாடானே அப்படி சொல்றா? ஸ்ரீரங்க யானை. ஸ்ரீரங்க யானையா? ஆண்டாளுக்கு பெருமாள் துணை. ஆண்டாளுக்கு பெருமாள் துணை. அந்த வள்ளிக்கு முருகன் துணை. இந்த பப்புன் சரத்துக்குமாருக்கு, இந்த துணை ராஜடிக பிரபுக்கு அம்பிகா துணை. பாபனி மாவா. என் முன்னாடி செருப்படி வாங்க வச்சிடாத. லைவ் அண்ணே, சுந்தரனே லைவா? தப்பிச்சு. நல்லா இருப்ப சாமி. சாமி, என் குடும்பத்தை 2 ஆக்கிரமா விட்டுட்டேன். கட் பண்ணி விட்டுரும். நல்லா எடுத்துருக்கிறியா? ஏய், ஜூம் பண்ணி எடுத்துருக்காராமடா. சூப்பரா இருக்குடா. காலையில உன் குடும்பம் அது ஸ்லோ மோஷன்ல. உங்கனால என் குடும்ப சிரிப்பா சிரிக்குது. தம்பி, அந்த ஸ்லோ மோஷன்ல எடுத்திருக்காரு. என் பொண்டாட்டிக்கு என்ன வர வர ரொம்ப கட்டி பிடிக்கிறியா அப்படிங்கிறா. போட்டு விட்டுறாத. கட்டி பிடிச்சாலும் பரவாயில்லடா. போட்டோ எடுத்து வச்சிருக்கியா? யாராரு ஆத்தா பூமாரி அம்மா யாரையும் என் வீட்டுக்கு வாட்ஸ்அப்ல நான் தூணுன்னா செல்ல எடுத்து பார்ப்பாங்கடா. போட்டு தொலைச்சிடாங்கடா. முத்துராசு, அதற்கு முன்பாக நம்ம குல வழக்கப்படி ஆட்டம் பாட்டத்தோட ஆடுவோமா? எப்படி போனோம்? சேதுபதி நாட்டுக்காரன்னா, சேதுபதி சிவகங்கா சிவகாரன்னா, சேதுபதி நாட்டுக்காரன்னா, சேதுபதி சிவகங்கா சிவகாரன்னா.
கட்டி மக்காரண்டா யாரும் நாத்துக்கு அதை அடிச்சு வச்சு வதி மிதிக்காம இருந்தால் எங்களை கூட்டிட்டு போங்க, மிதிச்சு விட்டுருவோம். பொறுமையா ஆடுறானா என்னடா சைக்கிள் ஓட்டுறேன் ரேஸுக்கு போனேன் மாதிரி ஒந்த ஓட்டம் வர்றேன். ஆட்டத்திலே சிங்கமாடா சதுபதி அழகுதுரை ஆட்டத்திலே சிங்கமாடா சதுபதி அழகுதுரைக்காரன். திருப்பதி கோயில் உண்டியல் கீழே குளிக்க விட்டியாச்சு, யாராவது காசு எடுக்கிறோம் விடுங்க. ஆனா சத்தியமா அந்த பிள்ளைக்கு நீயும் பப்புன்னு போட்டிருந்தா ஆத்தாடியா தாத்தா, ஐயோ அப்பா மேடை வத்திருக்காதுரா அப்பா. நீ ஆட்டத்திலே சிங்கமாடா சதுபதி அழகுதுரைக்காரன். நீ ஒரு ஸ்டெப் வச்சு நான் 2 ஸ்டெப் வைக்கிற மாதிரி. காலத்துக்கு பக்கத்துல விடணும். சரி மெதுவாடுவோமா? மெதுவா பாப்பா. மாடுபுடி வீரனடா செதுவதி மயில கால தூரானடா ஆடுமுடி வீரனடா சதுபதி மயிலக்கால சூரனடா. டேய் ஏண்டா உங்க அக்கா டவுசரு அது போடுறது இல்லைண்ணே. ஏன்டா தெரியும்? வாங்கி கொடுத்தா தானே போடும். அட பாவி பையல. எங்க அவர் புருஷன் வாங்கி தருவார். அப்படியா? தேமுத்து ஏப்பா வந்தாச்சு. நீ வாட்டில் ஆட்டுறிய சரி. அக்க மேல சத்தியம்மா சண்டால ஒருத்தன் கூட தெரிய மாட்டேங்கிறான்டா. நீ இது என்ன குண்டியா பஞ்சார கூடையா? ஏ ஆத்தா அது மேலே குறியா இருக்கே. இல்ல இன்னைக்கு அமைஞ்சது பூமாரி வாசல்ல அமைஞ்சது இப்படித்தியா ஈடுபட்டு இருக்க. அட பாவி 5 வருஷமா கூட குப்பை கொட்டிட்டு இருக்கனே. எல்லா கரும் இப்படி இப்படித்தியா. அடே அப்பா. தேமுத்து ஓய் நீ முன்னாடி போய் ஏறு, நான் பின்னாடி வந்து ஏறுறேன். நல்லா இருக்கும்டா. நீ பின்னாடி நான் முன்னாடி. ஆனா உனக்கு மாதிரி நல்ல மனுஷன் யாருக்கு வராதுடா. ஏண்டா? நான் முன்னாடி ஏறணும். நீ முன்னால போய் கொம்பளை பட்டு டேய் நீ முன்னாடி போய் முகரை காட்டு, நான் பின்னாடி தும்மல பிடிச்சிடுறேன். அப்ப நான் சாகணும், நீ பொழைச்சுக்கணும். நீ முட்டுப்பட்டு சாவனா அவன் பொழைச்சுக்கணும். இல்ல அவன் தோதா சொல்றேன் முன்னாடி காட்டினா மாடு முட்டிடுமா. ஆமா ஆமா. என்னை முன்னாடி மறிக்க சொல்லிட்டு இவர் வந்து திம்மலை கட்டி பிடிக்கலாம்னு இருக்கிறார். அப்படி அவன் பிடிக்காத திம்மலாடா. எத்தனை மாட்டை பிடிச்சிருக்கிறேன். நீ கிழிச்சிருவ அப்படியே. ஆடுமுடி வீரனடா மயிலக்கால சூரனடா. ஏன் என்ன பண்ற? மாடு முட்டை வருது வந்துட்டேன். காலையில வா புழுப்பாயில போடுத்தாரு. குழம்பு கலக்கியாவிடா. யாருக்கு குழம்பு கலக்கி? கொஞ்சம் லேட்டா இருந்துன்னா உடனே குழம்பு கலக்கி ஆக்கிருப்பியா. தேமுத்து ஓய் என்னங்க பண்ணீங்க? மாடு பாய வருது. பாய வருதான். அப்ப விரிச்சுட்டு பாடு. விரிச்சுட்டு படுக்க போக்க அப்படியே இறங்கி வாங்க. மாடு பாச்ச மாடா. ஏண்டா வீட்டுல மட்டும் 4 மாடு பிடிக்கிற 5 மாடு பிடிக்குங்கிற? அதெல்லாம் புள்ளக்காரி மாடுனே. பிள்ளைக்காரி மாடா? வெளியில சொல்லாதே. எப்படி பிடிப்பீங்க? அடியில தண்ணியை தெளிச்சுட்டு விளக்கணைய போட்டு ஊத்துனா குன்னிக்கிட்டு போயிட்டேன். அது கறவை மாடுறா பாவிப்பையில. அது குடிச்சா தாண்டா அப்போ உடம்புக்கு ஏத்துக்குது. குடும்பத்துல சண்டை வர மாட்டேங்குது. ஆமாடா. சரி நீ ஓரமா இரு. நான் ஓரமா இரு. அட ஓரமா இருடா. சரி நாம அவரை பிடிக்க போறேன்டா. மதுரைக்காரன். நாங்க என்ன மலேசியாக்காரனா? அப்ப பிடிக்க வேண்டியதானே? முட்டை வருதுல்ல. தெக்கத்தி கல்லன் வீர விளைஞ்ச மண்ணில பிறந்தவன். நாங்க நான் பிடிக்காத மாடா. நாங்க என்ன புல்லு விளைஞ்ச மண்ணில பிறந்தவங்களா? பிடிக்க வேண்டியதா? வாய்ஸ் அவுடால் பேசுறேன். போடி போ மாப்பிள்ள. அண்ணே மாடு பிடிக்க போறேன். இந்த மாட்டை பிடிச்சா என்ன பரிசு? 1000 முற்காசு. இதே வேகத்தோட போறேங்க. சரி. முன்னால சீருது மயிலக்காலே, பின்னால பாயுது மச்சக்காலே, அடக்கி ஆளுது முரட்டுக்காலே. நெஞ்சுக்குள் அச்சமில்லை, யாருக்கும் பயமில்லை, மாறாத வெற்றி வரும். விளையாடுங்க, உடல் பலமாகுங்க, ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், ஆனந்த காடுவோம் என் நாடுமே. என்ன காப்பாத்துறா? என்ன காப்பாத்துறீங்க? மாடு முட்டிருச்சுடா நண்பா. ஐயா மகாபிரபு. பிரபு சொல்லட்டு விடாதே. விடாதே சொல்லட்டு. விடாதே. மாடு. முத்துராசி
என் பொண்டாட்டி சொன்னடா முத்து. ஏன் பொண்டாட்டின்னு தான் சொன்னா. நம்ம பொண்டாட்டி என்னடா சொன்னா? உனக்கு 6 மாசம் எனக்கு 6 மாசம் கான்ட்ராக்டா போட்டுருக்குதா? முத்துராசு ஓய் ஐயோ போவாதீங்க போவாதீங்க. எங்கனவா பொல்லாத சொப்பன நானும் கண்டேன். இது கட்டப்பமே நாடகமே இல்ல முத்துராசு, ஓய் போவாதீங்க போவாதீங்க. எப்படி குட்டி ஆடிட்டே வா. மாடு பிடிக்க போவாதீங்க. எவ்வளவு என் பொண்டாட்டி சொன்னடா? நெஞ்சில அடிக்காத. என் பொண்டாட்டி பேச்சு கேட்கலடா முத்துராசு. பேச்சை கேட்கல. தெளிவா சொல்லு. அழுகாம சொல்லு. என் மாடு முட்டி ரத்தம் வந்துட்டு இருக்கடா முத்து. மாடு முட்டி ரத்தம் வரதா? இப்படித்தான் வரணும். அடாடா. டே முத்துராசு, ஓய் என் மேல உனக்கு இறக்கம் இல்லையா? ஓ மேல கொஞ்சம் இறக்கி காட்டுறா முத்து. துண்ட குடுங்கடா. ஏய், கால போட்டு மிதிக்க ஆடவனே பாம்பு இருக்கு. அட பத்தாதுடா அது வீட்ல விழுவ. ஒரு நிமிஷம் தந்தறேன் கொடுங்க. வாய்ப்பு இல்ல. ஆனா நீ எல்லாம் பெரிய சக்கரவர்த்தி. எல்லாம் கோயில்பட்டியில உறுப்பினர் செயற்குழு உறுப்பினர் மயிர புட்டுங்கிற மாதிரி தான் இருக்கும். கட்டா முத்து. தள்ளு. பத்தல. மாட்டேங்குது. அதுக்கு டேய் தான் முத்து, முடிச்சு போட துண்டு பத்தல, கவலைப்படாதடா. கட்டா இருப்பா. உன் கோபத்தை வந்து குடுறா. நான் அதனால தான் போடுறது இல்லை. நீ புடிங்கிற வேணும். அதான் உருண்டையா இருக்கு. ஏய், ஒரு அன்பான வேண்டுகோள். யாராச்சும் இந்த பழைய சேலை இருந்தால் 2-3 கொடுங்கம்மா, தந்துடுறேன் காலையில். இவனுக்கு பெருமனை தான் சுத்தணும் இனிமேல். இல்லைன்னா தார்பாய் இருந்தால் இந்த தார்பாயை கொடுங்க, ஒரு சைடு கிழிச்சு. என்ன பெத்த ராசா தரேன்னு சொல்லுதுடா. டே முத்துராசு, சத்தியமா பத்தல. டே முத்து, என்ன மாடு முட்டிருச்சு. ஒரு வேளை நான் செத்து போயிட்டேனா? நான் உன் பொண்டாட்டியை பார்த்துக்கிறேன், கவலைப்படாத. என் முண்டாட்டியை நீ பாத்துக்கிறியா? எப்ப நலையிறா சண்டாலைக்கு. கவலைப்படாத, யாருக்க பயம் ஏன்? டே முத்துராசு, இத்தனை நாளா ஒண்ணு மண்ணா பழகணுமே. அதுக்கு இப்ப உன்னை விட்டு தனியா சாக போறேன். எனக்கு பேச்சு துணை கூட ஆள் இல்ல. சரி, நீ என் கூட வந்துடுறியாடா முத்து? ஆமா, ஐயா டூர் போறாரு, போயிட்டு திருப்பி நானும் வரதுக்கா. டே முத்துராசு, எனக்கு கண்ணெல்லாம் கட்டுது, நாக்கெல்லாம் வருது. என்ன தாய பிடிச்சுக்கடா நண்பா. டே முத்து, டேய் எப்படி சரியும் கொப்படல் இப்படி தாண்டா சரியும் போல. டேய் ஐயோ, அதுக்குள்ளேயும் செத்துறாட. நாளைக்கு அச்சய திருத்திக்கு நகை எடுக்க போறேன்னு உன்னை பாம்புடுக்கு எடுத்து வச்சுட்டு கூட செத்து போட. நான் உன் பொட்டாட்டியோட பாத்துக்கிறேன் நகையோட. அண்ணே, ஊர்ல 4 ஆம்பளை ஆள் வாங்கினேன். டேய் நீ யாரா மூதேவி? நானும் ஆம்பளை. நீ ஆம்பளை இல்லையாடா? ஹலோ. டே முத்துராசு, மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. தந்தை தவறு செய்தார், தாயும் இடம் கொடுத்தார். தந்தை தவறு செய்தார், தாயும் இடம் கொடுத்தார். வந்து பிறந்து விட்டோம், பிறந்து விட்டோம், பெரும் பல்ல பலத்து விட்டோம். மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. விதியின் ரதங்களிலே நாம் விரைந்து பயணம் செய்தார். விதியின் ரதங்களிலே நாம் விரைந்து பயணம் செய்தார். மதியும் மயங்குதடா, சிறு மயக்கம் வருகுதடா. மதியும் மயங்குதடா, சிறு மயக்கம் வருகுதடா. கொடுத்த எதுவுமில்லை, குழப்பம் முடிந்ததா. அழுது லாபமென்றே அவன் ஆட்சி நடக்கின்றது. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, வாழ்வு நிலைக்கும் என்று, வாழ்வு நிலைக்கும் என்று. எடா ஆளை கொண்டுட்டியா? தள்ளிட்டான்டா ஒருத்தன்.
முடித்துல தாட்டா தாங்கி பிடிக்க முடியும். அப்படியா? ஏன்னா புடியாடா மழை எருமை மாதிரி. அண்ணா அவன் ஜூ 2 ஆள் இன்னொரு கால் உள்ள விடலாம்டா. அவ்வளோ பெருசா இருக்கு. சேது யாரும் சிரிக்காதீங்க, சோகமான கட்டம். நீதாண்டா மாட்டுக்காரன் போ. யாரும் சிரிக்கக்கூடாது. சேதுபதி செத்துட்டியா? ஏய் நீ சிரிக்கிறியாடா? வருதுப்பா. அப்படியா? ஐயோ சேதுபதி கொண்டு விட்டியா? எனக்கு இப்போ வந்து என்ன தெரியுமா, ஒரு அண்ணே பாதாம் வேணுமா? போடான்ட்டு. அண்ணே சுக்கு மல்லி காப்பி வேணுமா? இல்லை, இப்போ எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்னது? நம்மளே இந்த கதி படுறமே, சரி அப்போ என் பொண்டாட்டிலாம் பாவம் என்ன கதி பண்ணுவோம்? ஆடாடா எங்கடா ஆராய்ச்சி பண்ற? அப்படியே ஆத்தாடி அப்பா என்ன 1/2 டன் இருப்பான் போலடா. இனிமேல் இவனையெல்லாம் ஆள் போடாதீங்கப்பா. ஏன் பப்புனுக்காரன் சைஸுக்கு தகுந்த மாதிரி போடுங்கப்பா. சரி. ஏய் நேத்து வந்துருச்சு பெருக்கி அதை போட்டிருந்தா கூட நான் பாட்டில் ஆடி இருப்பேன். என்னடா அது இமயமலையை பாதி வெட்டி தள்ளி விட்ட மாதிரி. ஏ அப்பா, இந்த சேதுபதியெல்லாம் போட்டியண்ணா. சரி இனிமேல் என்ன பண்ணுறியண்ணா? சேதுபதி அடக்கம் பண்ணியாச்சு. இந்த அஸ்தியா அது சொல்லிட்டு போனா பார்த்தா இல்லையா? சேதுபதி அடக்கம் பண்ணியாச்சு, அடக்கம் பண்ணியாச்சு அஸ்தியா. ஆளாடே இல்லை மிஷினில் கொண்டு வச்சிருந்தா கூட இவ்வளோ சீக்கிரம் வந்திருக்காதுடா. அடாடா அந்த உருவத்துக்கு எப்படா கொண்டாந்து டான்ஸ் பாரமே புகஞ்சு போயிருக்கா. அவன் எப்படியெல்லாம் பேச்ச மாத்திரம் போறாங்க. நான் சொல்லாம விட மாட்டேன்டா பிரபு. நல்லா இருக்குது, நல்லா சூப்பரா இருக்கு. நல்லா இருக்குல்ல? அடுத்தவன் கெட்டுச்சு குடிச்சிடா போனா உனக்கு சந்தோஷமா இருப்பேன். அப்படி கிடையாது அண்ணே, இப்ப தானே முகம் நல்லா பளிச்சிட்டு இருக்கிறேன். சேதுபதி மாண்டு மடிந்தாலும் பப்படுக்கார எப்ப சாவேன்? செத்திருப்பேன் இப்போ கொஞ்ச நேரத்துல. குறுக்கிழமை ஒடிச்சிட்டான்டா உக்கா மக்கா. எழுப்பு இருக்குதா? சாஞ்சாமர் அப்படியே எனக்கு இந்த அந்த பிரசவ வாட்டுக்கு போனோன்னு இந்த குனியை வச்சு ஊசி இடுப்புல போடுவாங்கல்ல, அந்த விதி ரதங்கள் உனக்கு அப்படியே சொர்க்க ரகத்துல ஏத்தன மாதிரி இருக்கு. ஆடி ஓடி என்னை பிள்ளை பத்து பொம்பளை மாதிரி ஆக்கிட்டான். ஐயோ வருகிறார். இப்படியே வீட்டுக்கு போனா நல்லா இருக்குமே. இதோ வருகிறார் விபி வேங்க கருப்பையா உங்கள் முன் வெள்ளச்சாமியாக நடித்து காத்து கொண்டிருக்கின்றார். நீ தாண்டா பாப்பணும். அடடா சொல்லிச்சு விட்ட